இன்னும் ஐபிஎல் 2026க்கான ஆக்ஷனே நடக்கல. அதுக்குள்ள பார்த்தோன்னா ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, ரிட்டயர்மெண்ட் ஆன பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அகைன் மேட்ச்சுக்குள்ள வராங்க. நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரிட்டயர் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு விஷயம் பார்த்தா நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு ஐபிஎல்ல பிடிச்ச டீம் யாரு? அந்த டீமோட கலர் ஹார்ட்டை பற்றின கமெண்ட்டை சொல்லிவிட்டு கமெண்ட்டில் போட்டுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்களுக்கு கிரிக்கெட் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டு வராங்க. அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற பிளேயரோட லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னா மொத்தம் 1390 வீரர்கள் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாரையும் தான் செலக்ட் பண்ண போகிறதில்ல, வெறும் கம்மியான அமௌண்ட் ஆஃப் பீப்புளை மட்டும் தான் செலக்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதனாலே பாதி பேர் பார்ட்டிசிபேட் அதாவது பார்த்தா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்களில் பாதி பேர் பார்த்தா ரிஜெக்ட் ஆகி வெளியே இருக்காங்க. ஸோ அந்த கம்மியான பேரில் எத்தனை பேர் தான் இருக்காங்க, அது மட்டும் இல்லை எவ்வளோ பேர் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தா நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பிளேயர் ரிட்டையர் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அகைன் கம்பேக் கொடுத்துருக்காங்க ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னும் 2 பிளேயர் பார்த்தா ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒன்று மேக்ஸ்வெல், இன்னொன்று பார்த்தா ஆண்ட்ரி ரசல். நான் விளையாடினா என்னுடைய டீமுக்காக மட்டும்தான்டா விளையாடுவேன்னு சொல்கிற மாதிரி கேகேஆரில் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அகைன் கேகேஆருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களே சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னா மேக்ஸ்வெல். இவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த யங்ஸ்டர் மேக்ஸ்வெல்லை பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா மரணாடி அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அவங்க பார்த்தா ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. அது ஏன்னு தெரியல, அவங்களுடைய கண்ட்ரிக்கு விளையாட சொல்ல பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுறாங்க. இதுவே ஐபிஎலுக்கு வர சொல்ல பார்த்தா ரொம்ப கேவலமாக விளையாடுறாங்க. ஆர்சிபி கூட விளையாட சொல்லவும் பார்த்துருப்போம், பஞ்சாப் கூட விளையாட இருக்கும் போதும் பார்த்துருப்போம். ஸோ அவங்க எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்கன்னு. இதுவே யங்ஸ்டரான மேக்ஸ்வெல்லை பார்த்துக்கிட்டு இருந்தாக்க இந்த மாதிரி நம்ம யாரும் பேசியே இருக்க மாட்டோம். அந்த அளவில் ஒரு மரண பயத்தை காமிச்சிருப்பார் மேக்ஸ்வெல். அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான். இதுக்கு முன்னாடி அவங்களுடைய கண்ட்ரிக்கு விளையாட சொல்ல ஆப்கானிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அதில் 200 ரன் காலில் அடிபட்டிருக்கும், சதப்படிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க பார்த்தா தரமான ஒரு சம்பவத்தை கொடுத்து ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க வச்சுருப்பாங்க. சரி, ஓகே, நான் ஐபிஎலுக்குள்ளே வரேன். டிசம்பர் 16 இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாட்கள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அபுதாபியில் ஐபிஎல் ஆக்ஷன் பார்த்தா நடக்க போகுது. இது பார்த்தா 2:30க்கு ஆரம்பிக்க போகிறத சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டார் பிளேயர்ஸ் யார்? ஸ்டார் பிளேயர்ஸை வாங்க ஐபிஎல் டீம் பார்த்தா சரியான சம்பவத்தை கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 1390 வீரர்கள் பார்த்தா பதிவு பண்ணியிருப்பாங்க. இதில் மொத்தமே இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 டீம் தான் இருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி ஸோ எவ்வளோ பிளேயர்ஸை தான் டீம்ஸ் எடுக்க போகிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் அப்படிலாம் ரொம்பவும் கம்மியான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படியே பாருங்கள். இந்த 1390 வீரர்களில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 டீம்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா 75% பார்த்தீங்கன்னா அவங்கள ரெடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி குறைச்சிட்டா என்னடா நடக்குன்னு கேட்டிங்கன்னா 1390ல் மொத்தமாகவே கேட்டிங்கன்னா 1040 வீரர்கள் பார்த்தீங்கன்னா இதில் ரெடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. வெறும் ஃபைனலைஸ் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெறும் 350 வீரர்களை மட்டும்தான் ஏலப்பட்டியில் இடம் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 350 பேர் எவ்வளோ லக்கியாக இருப்பாங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த 350 பேரில் அவங்கவுங்க பிடிச்ச டீமுக்கு யார் யார் எடுப்பாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னு தெரியுமா? டிசம்பர் 16ஆம் தேதி தான் தெரியும். ஏன்னா அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் நடக்க போகுது. ஸோ அவங்கவுங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா வாங்குறத வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போனவங்க அகெயின் பார்த்தா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு பட்டியலை கேட்க சொல்ல பார்த்தா எனக்கே பயங்கரமான ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான் பார்த்தா ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துட்டு அகெயின் பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. அது வேறையும் யாரில் சவுத் ஆப்பிரிக்கா டீமில் இருக்கிற அவங்களுடைய விக்கெட் கீப்பராக இருக்கிற குயின்டன் டீகாக். அவங்க பார்த்தீங்கன்னா அகெயின் ரீஎன்ட்ரி கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்கள் பார்த்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏஎஸ்எல்ல ஒரு சில டீம்கள் அதாவது பார்த்தா டீமை மேனேஜ் பண்ணுறவங்க அவங்க பார்த்தா சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்க ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், இவங்க பார்த்தா நல்லா ப்ளே பண்ணுவாங்க. ரீசெண்டாக பார்த்தா ஓடியில் ஒரு தரமான செஞ்சுரியை போட்டிருப்பாங்க. அகெயின் T20யில் பார்த்தா டக் அவுட் ஆகி போயிருப்பாங்க. சரி, இன்றைக்கி நடக்க போகிற T20யில் அவங்க ஜெயிப்பாங்களா, அதாவது பார்த்தா அவங்க டீமுக்காக ஜெயிச்சு தருவாங்களா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இவங்களுடைய ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 கோடியிலேருந்து பார்த்தா ஆரம்பிக்க போகிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொல்கத்தாவில் 2 கோடிக்கு பார்த்தா கொல்கத்தா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துட்டு அகைன் பிளேயிங்குள்ளே வரதுனால பார்த்தா இவங்களுடைய அமௌண்ட் கட்டினா 1 கோடியில் வச்சுருக்காங்க. டீகாக் மட்டும் நியூ என்ட்ரி கொடுக்கல, இன்னொருத்தவங்களும் பார்த்தா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்கன் பிளேயரான குசல் பெரேரா. இவங்க பார்த்தீங்கன்னா அகைன் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உள்ளூர் கிரிக்கெட்டில் பார்த்தா நல்லா விளையாடி இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க பார்த்தீங்கன்னா அகைன் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. வினுரா பெர்னாண்டோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக என்ட்ரி கொடுக்குறாங்க.
இருக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா ரீஎன்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.